அமைச்சர் பேசும்போது அமித்ஷா பேசும்போது ராகுல் காந்தி ஒருபோதும் பிரதமராக முடியாது அப்படின்னு பேசியிருக்காரு. அதே போல வரக்கூடிய தேர்தலில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு பேசியிருக்காரு. 39% வாக்குகள் வந்து பாஜக அதிமுக பெறும் பேசியிருக்காரு. நெல்லையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ராகுல் காந்தி ஒருபோதும் பிரதமராக முடியாது என்ற கருத்து உண்மையில் மக்களின் விருப்பத்தையும் ஜனநாயகத்தின் அடிப்படையும் அவமதிக்கும் வகையில் உள்ளது. மக்கள் தான் தீர்மானிக்க போறாங்க யார் பிரதமராகணும், யாருக்கு வாக்களிக்கணும். அது மக்கள் கையில் இருக்கிற சக்தி. இந்த நாடு ஜனநாயக நாடாகும். பிரதமர் யாராக வேண்டும் என்று தீர்மானிப்பது மக்களின் வாக்குகள் தான். ஒன்றிய உள்துறை அமைச்சர் அல்லது ஏதேனும் ஒருவரின் வாழ்மொழி கட்டளையோ தாழ்வான அரசியல் கருத்தோ அதை குறிக்கவில்லை. இன்று முழு இந்தியாவிலும் இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் என கோடிக்கணக்கான மக்கள் நியாயம், சமத்துவம், சமூக நீதி என்பதையே தங்கள் அரசியல் லட்சியமாக கொண்டுள்ளனர். அந்த லட்சியங்களுக்காகத்தான் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார். நீதி, அன்பு, சமத்துவம் ஆகியவற்றை குரலாக எடுத்துரைக்கும் ஒருவரை மக்கள் பிரதமராக கொண்டு வருவார்களா இல்லையா என்பதை மக்கள் தான் தீர்மானிப்பார்கள். அதுதான் மக்களுடைய வாக்குள் வலிமை உள்ள சக்தி. வரலாறு கூறுவது ஒரே உண்மை, மக்களின் விருப்பத்தை யாராலும் தடுக்க முடியாது. உண்மையில் இது மாதிரியான ஆளுங்கட்சியின் தோல்வி பயத்தை வெளிப்படுத்தும் கூற்றுகளே ராகுல் காந்தி அவர்கள் நாளைய பிரதமர் என்ற உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கிறார், உறுதியாக்கி இருக்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். அதே போல வரக்கூடிய தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றாரு. 39% அவரு கணக்கு போடுறாரு. 28, 11, 39 அப்படின்னு. அந்த கணக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் கணக்கு, தமிழ்நாட்டு மக்களுடைய கணக்குன்னா எங்களுக்காக யார் குரல் கொடுக்கறாங்க, எங்களுக்காக யார் உழைக்கிறாங்க, எங்களுக்காக யார் திட்டங்கள் போட்டு வராங்க, எங்களுக்காக யார் இரவும் பகலுமாக அரசு திட்டங்களை கிராமங்களுக்கும் நகர்ப்புறங்களுக்கும் கொண்டு செல்கிறார்ன்றது தான் அவருடைய பார்வை. ஆனா இவர் நினைக்கிற மாதிரி இல்லை. இப்ப பாஜகவில் உள்துறை அமைச்சராக இருக்க அமித்ஷா சொல்றாரு, தமிழ்நாட்டு மக்கள் இப்படி திருப்பி கேட்டா அவர் என்ன பண்ணுவாரு? எங்களுக்கு குடிக்க வேண்டிய, எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை தொகை பள்ளிக்கல்வித்துறைக்கு 1350 கோடி நீ ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்டாங்கன்னா பதில் சொல்லுவாரா? ஜிஎஸ்டி வரி பணத்துல நாங்க தான் 2வது பெரிய மாநிலமா கட்டுறோம். ரத்தமும் வேர்வையும் தமிழ்நாட்டு மக்களுடைய வரி. அது அந்த வரியில 50 விழுக்காடு எங்களுக்கு கொடுங்க, அதுதான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது, பிளானிங் கமிஷன் சொல்லுதுன்னா நான் கொடுக்க மாட்டேன், 21 விழுக்காடு தான் கொடுக்குவேன்னா தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? சரி, பேரிடர் வருது, வெள்ளம் வருது, காற்றாற்று மழை, கட்டுக்கடங்காத வரலாறு காணாத இடிமழை வருது. அப்போ நட்டங்கள் வரும்போதும், துயரங்கள் வரும்போதும், துன்பங்கள் வரும்போதும் எங்களுக்கு உறுதுணையா நிற்க வேண்டிய ஒன்றிய அரசு, மோடி அரசு ஏன் நிக்கலன்னு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? இதுக்கெல்லாம் தான் அமித்ஷாவும் மோடியும் பதில் சொல்லணும். ஆக இந்த கூட்டணி புறக்கணிக்கப்பட்ட கூட்டணி, இயற்கைக்கு எதிரான கூட்டணி, மக்களால் நிராகரிக்கப்பட்ட கூட்டணி தான் அதிமுக கூட்டணியும் பாஜக கூட்டணி.